ஹாய் ஹலோ, நான் உங்கள் ஐஷு. இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போகிறோம் நம்மளோட கிச்சனில் அப்படின்னா, என்ன சமைக்கலாம்? ஹெல்த்தியாகவும் இருக்கணும், அதே சமயம் ஈஸியாகவும் இருக்கணும், ரொம்ப டென்ஷனான டிஷ்ஷாக இருக்கணும் இல்லையா? அதனால இதெல்லாம் வந்து நம்ம பாட்டி காலத்தில் எல்லாருமே சாப்பிட்ருப்பாங்க. அதனால தான் நம்ம பாட்டி எல்லாருமே இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நம்ம இதை கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாமே. இது சாப்பிட்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு 3 to 4 days செம்மையாக பேக் பெயின் இருக்குது. அது ஏன்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் தான் நானும் சும்மா நெட்லலாம் பார்த்தேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் புஷ்வத் வீட்டிலேருந்து எனக்கு வந்து கருப்பு உளுந்து கொடுத்து அனுப்பிச்சாங்க. அவங்க வந்து அதை நல்லா என்ன சொல்கிறது, அவங்க வந்து பண்ணுவாங்க அதை, அதனால எனக்கு கொடுத்து அனுப்பிச்சாங்க. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு வச்சு பார்த்தா, சரி நம்ம களி செஞ்சு பார்க்கலாமா அப்படின்னு. நம்ம நார்மலாக களி செஞ்சு பார்க்கணும். புஷ்வத்தை கேட்டால் அவங்க களினா எனக்கு குழம்பு செய்வாங்களா அதுதான் எனக்கு தெரியும் சொன்னேன். ஸ்வீட்டாக செஞ்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் ஸ்வீட்டாக செஞ்சுக்கிறதுக்கு நான் ரெடி பண்ணேன். இது என்னன்னா, நான் நைட்டே என்ன பண்ணிட்டேன், அந்த களிக்கு வந்து ரெடி பண்ணதுக்காக உளுந்தை வந்து ஊற வச்சுட்டு அதில் நிறைய கல்லாம் இருக்கும் இல்லையா? அதனால இப்போ நம்ம டேரெக்டாக கல்லில் வாங்கணும் அப்படின்னா அதில் கல் இருக்காது. இது வந்து ஊர்லேருந்து டேரெக்டாக கொண்டு வந்தாலும் நிறைய கல் இருக்காது. நைட் நான் ஊற வச்சுட்டு ஒரு 3 to 4 hours ஊற வச்சுட்டு அந்த கல் எல்லாமே எடுத்துட்டு அது நல்லா காய வச்சுட்டு மறுநாள் நல்லா அழகாக பொன்னிறமாக ரோஸ்ட் பண்ணணும். அப்போதான் வந்து நான் அந்த பார்க்கறதுக்கே நம்ம ஒயிட்டா இருக்கோம் இல்லையா? ஸோ இது வந்து என்னன்னா அப்படியே தங்க மாதிரி கலர் மாறும். பாருங்களேன் எப்படி மாறி வைக்குதுன்னு. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். அப்போதான் சீக்கிரமா வெந்துடும், அதனால நல்லா இருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தி. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனாலும் ரொம்ப நாள் நமக்கு ஸ்ட்ரென்த் அதிகமாக கொடுக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். அதனால நான் சொன்னேன். நல்லா காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இது கூட கொஞ்சமாக அரிசியும் போட்டுக்கோங்க. அரிசியும் போட்டு நல்லா பண்ணிவிட்டு நல்லா மிக்சியில் போட்டு ஆட்டிக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக பண்ணியிருக்கேன், என்ன ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் இல்லையா? அதனால நான் கொஞ்சமாக ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் அதிகமாகவே போட்டு இதை வந்து ஒரு 3 months நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணும்போது அதிகமாக பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை நான் அப்பப்போ தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை வந்து இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டே வந்து இதுதான் சாப்பிட்லாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணிட்டேன். ஸோ அதுக்காக தான் நான் இது பண்ணினேன். ஃபுல்லாக அழகாக கிரைண்ட் பண்ணியிருந்தாலும் பவுட்ரு மாதிரி ஆகிடணும். அது பவுட்ரு மாதிரி ஆனால் தான் நீங்கள் பாருங்களேன் அதில் வந்து எப்படி புகை வருதுன்னு. ஏன்னா லைட்டாக சூடாக இருக்கும் போதே போட்டிருக்கு, நான் அதை தொட்டு பார்க்கவே இல்லை. அதனால தான் அது வந்து அப்படியே புகையாக வருது. திடீர்னு பேய் மூணு மாதிரி ஆயிடுச்சுல்ல, அப்படிதான். இது நல்லா போட்டு ஜலிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஜலிச்சுட்டு அப்படியே நம்ம பவுட்ரு ஃபேஸ் கிடைக்கும்ல அதே மாதிரி ஆகிடணும். நீங்கள் பவுட்ரா இல்லை வந்து உளுந்தோட மாவா அப்படின்னு எனக்கு சந்தேகமாக இருக்கணும். அந்த மாதிரி நல்லா ஜலிச்சுட்டு அந்த ஜலிச்சதை வந்து வேஸ்ட் தான், மறுபடியும் மிக்ஸில் போட்டு கூட அரைச்சிக்கோங்க. அப்படி இல்லை அது வேஸ்ட்டாக தூக்கி போட்டுருங்க, வேறு எது போனீங்களா ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணாக்கும் நல்லா தான் இருக்கும். அதனால ஜலிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, இதை வந்து ஒரு தண்ணியில் போட்டு நல்லா வந்து அந்த கட்டி எதுவுமே இல்லாமல் போட்டு வச்சுக்கோங்க. கட்டி எதுவுமே இல்லாமல் போட்டு கட்டி எதுவுமே போடாமல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால வந்து நல்லா தண்ணியில் போட்டு நல்லா கட்டி எல்லாமே ஒரு கட்டி கூட இல்லாமல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, நான் வந்து கருப்பட்டி வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அந்த கருப்பட்டி என்ன பண்ணேன், நல்லா போட்டு மத்தால டொமால் அடித்து தூங்குறோம் எல்லாரையும் நம்ம எழுப்பிடணும். இப்போ கொஞ்ச நேரத்தில் புஷ்வத்தை எழுந்து வந்து என்ன சத்தம் அப்படின்னு கேட்குற அளவுக்கு நம்ம அடிக்கிற புஷ்வத் தான் இந்த கருப்பட்டியோட வந்து புஷ்வத்தோட மண்டை. நான் வேலை செஞ்சிட்ருக்கேன், நீ என்ன இருந்தாலும் தூங்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு புட்டமாக அடித்தா அப்படின்னா உங்களுக்கு அப்படியே நல்லா தூளாக வந்துடும். இது என்ன பண்ணணும்னா, தண்ணி லைட்டாக ஊற்றி நல்லா பாகு எடுத்துக்கலாம். பாகுலாம் தேவையில்லை, அது கரையணும், வேற எதுவுமே நம்ம முக்கியம் கிடையாது. அது கரைஞ்சாலே போதும். நல்லா சமைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. நான் சும்மா தான் ட்ரை பண்ணுறேன், அதனால நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். எனக்கு இந்த அளவுலாம் தெரியாது, நான் குத்துமதி பார்த்தா எல்லாமே ஆட் பண்ணேன். உங்கள் யாருக்காச்சும் அளவுலாம் தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள், ஓகேவா? மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நான் நல்லா களைச்சி வச்சுருந்தேன்ல அதை எடுத்து டொமால் என்று ஊற்றணும். ஊற்றினதுக்கப்புறம் ஸ்லோவில் வச்சுக்கணும், எல்லாம் அப்படியே கட்டி கட்டியாக ஆகிடும். ஆனால் பெரிய விஷயம், இதெல்லாம் எப்படி தான் பண்ணி சாப்பிட்ருக்காங்கன்னு தெரியல. கையெல்லாம் செம்மையாக வலிக்க ஆரம்பிச்சு எனக்கு. எவ்வளோ நேரம் கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. எவ்வளோ நேரம் கிண்டு அதே மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு எனக்கு ஃபுல்லாமே. ஸோ நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நல்லெண்ணெய் ஊற்றும் போது தான் எனக்கு அவ்வளோ ஹாப்பி. சீரியஸாக அப்படியே அந்த மனம் அவ்வளோ அரோமா எவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்போ அந்த காலத்தில் எவ்வளோ டேஸ்ட்டாக சாப்பிட்டுருக்காங்க. நம்ம தான் இப்போ பீஸா பர்கர் அந்த மாதிரி சாப்பிட்டு நம்ம உடம்பையும் கெடுத்துக்கிறோம்.
காசையும் வேஸ்ட் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்க எவ்வளோ அழகாக அதை அப்படியே நல்லா கிண்டிட்டு அது கூட நம்ம ஆல்ரெடி வந்து வெள்ளைப்பாகு எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த பாகையும் எடுத்து அதில் ஊற்றிக்க வேண்டியது தான். மறுபடியும் அந்த வெள்ளைப்பாகை நல்லா ஊற்றி நல்லா ஒரு கிண்டிட்டு மட்டும் அதில் வந்து இது யார் எடுத்திருக்கான் அப்படின்னா அதுக்குள்ளே புஷ்பு தெரிஞ்சு வந்துட்டாங்க. அதனால இப்படி ஒரு க்ளோஸ்அப்பில் எடுத்திருக்காங்க. ஏன்னா நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். ஸோ நல்லா கிண்டிகிட்டே இருக்க வேண்டியது தான். இது எவ்வளோ தண்ணியாக இருக்குது. நான் கூட நினச்சேன் நம்ம தப்பாக தான் பண்ணுறோம் பிறகு மாட்டிக்கிட்டோம், இந்த கஞ்சி எல்லாமே வேஸ்ட்டு தான் பிறகு, இவ்வளோ உளுந்து தூக்கி போட்டால் புருஷோத்தம் நம்மளை கழுத்துலேயே அடிப்பானே, என்ன பண்ணுறது அப்படின்னு செம்மையாக யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் சரி என்ன தான் நடக்குது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கறதுக்காக நல்லா மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்த்தா கட்டியாயிடுச்சு. எப்படா இப்படி கட்டியாச்சு அப்படின்னு பார்த்தா மறுபடியும் இது வந்து இன்னும் கட்டியாகணுமா, அந்த எண்ணெய்லாம் நம்ம போட்டோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே அப்படியே வெளியே மருந்து வரணுமா. என் பாட்டி இருக்காங்க, நான் அவங்க கிட்ட கேட்டால் அவங்க சொன்னாங்க அதெல்லாம் நல்லா வெளியே வரணும், அப்படியே அல்வா மாதிரி வரணுமா. அல்வா இது எப்போ அல்வா மாதிரி வருது, நான் எப்போயும் உங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து வேலைக்கு அனுப்புறது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நான் அப்படியே கிண்டிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தா நல்லா அல்வா மாதிரி வந்துடுச்சு. புஷோது வாயிலேருந்தே ஒரு வார்த்தை வந்துச்சு, என்ன தெரியுமா, வாவ் செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு. நீடா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷாக்காகி திரும்பி பார்த்தேன். அதுக்கப்புறம் சைடில் நானும் டிஃபன் செஞ்சுட்டு தான் இருக்கேன். சைடில் வந்து ஒரு 2 தோசை, ஏன்னா இது பத்தாது இல்லையா அவங்களுக்குலாம், அதனால ஒரு 2 தோசை முறுக்கி தூக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் மதியானத்துக்கும் சாப்பாடு எல்லாமே அதையும் செஞ்சுக்கிட்டு இதையும் செஞ்சுக்கிட்டு. கேர்ள்ஸ்னா யாரு பவர், அதுவும் ஐஷுனா யாரு குக்கிங்கில் குயின் மாதிரி வரணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் டொயின் ஆகிட்டேன். என்ன பண்ணுறது, குக்கிங் நமக்கு வராது, நம்ம அப்பயே கற்றுருக்கணும் போல, அது தப்பு பண்ணிட்டோம். அப்படியே அதை எடுத்து டபால்னு ஒரு லேகி மாதிரி போட்டு, இது என்ன சொன்னாங்கன்னா அது கீழே கொட்டும் போது அதில் அந்த கரண்டியில் வந்து ஒட்டாதான். நான் கூட அது வெளியே ஒட்டாமல் இருக்கும்னு நினச்சேன், பார்த்தா உண்மையே வரலங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு குக்கர், ஐஷு ஒரு குக்கர், புஷ்அப் பார்த்துக்கோ, ஐஷு ஒரு குக்கர் ஆகிட்டேன். நல்லா அப்படியே மறுபடியும் நிறைய நல்லெண்ணெய் அப்படியே டொமால்னு ஊற்றிட்டு மண்டை மேலே, அதுக்கு மேலே லேசாக நமக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான கருப்பட்டி இல்லை, அது வந்து நாட்டு சக்கரை அப்படியே லேசாக மலைசாரல் மாதிரி தூவிட்டு எடுத்து ஒரு பைட்டு வச்சா பாருங்க, இது வந்து உங்களுக்கு கொடுக்குற பைட்டு, ஓகேவா. நான் போயிட்டு நான் எப்பவுமே காலையில் என்ன சாப்பிடுவேன், நீங்கள் வந்து நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா. ஏன்னா நான் சாப்பிட்டவே பார்க்கறதுக்கே நல்லா சொல்கிறேன். எப்பவுமே மாதிரி நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு லைட்டாக முருகருக்கு வைப்போம் இல்லையா நம்ம செஞ்சால், அதை அவருக்கு கொஞ்சமாக ஒரு நெய் வைத்தியமாக கொடுத்துட்டு நான் ஒரு 2 ஸ்பூன் நெய்யும் போட்டேன். ஆனால் உங்களுக்கு தெரியான்னு தெரில, அதில் வீட்டில் செஞ்ச நெய் அதனால். அதுக்கப்புறம் எப்போவுமே நம்ம காலையில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எம்டி ஸ்டொமக்கில் வெந்தயமும் தனியாவையும் சேர்த்து நான் நைட்டே சோப் பண்ணி வச்சுருப்பேன். அந்த தண்ணியை எடுத்துப்பேன் எப்போவுமே. அது வந்து கொஞ்சம் லைட்டாக அப்படியே ஆவி பறக்க அப்படியே பேய் மாதிரி மறுபடியும் அப்படியே வந்துச்சு. வந்ததுக்கப்புறம் அதை அப்படியே லைட்டாக ஓரளவுக்கு சூடு ஆனதுக்கப்புறம் அதை மூச்சை பிடிச்சிக்கிட்டு ஒரே குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்னைக்கு ரொம்ப அழகாக ஹெல்த்தியாக சமைச்சு வச்சுருக்க உளுந்து களி அப்படியே எடுத்து சாப்பிடும்போது வாவ் சூப்பர், நான் நல்லா சமைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க, நல்ல உடம்பு ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க கண்டிப்பாக. அப்படியே அந்த நல்லெண்ணெயும் அந்த கருப்பட்டியோடு எடுத்து